காணாமற் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழந்து போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது ஆதவன் ஒளி, அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடிய உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்கு. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. 1978 ஆண்டு வங்கக்கடலின் ஊடாக சீறி எழுந்த புயலிலிருந்து இறைவனால் காப்பாற்றப்பட்ட டச்பார் இறை மக்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லவும், இயற்கை அனர்த்தங்களிலிருந்து பாதுகாக்க இறைவனிடம் மன்றாடி புதுமை புரியும் தூய அந்தோணியாரை பாதுகாவலராக வேண்டவுமே 1980 இவ்விடத்தில் புதுமையின் புண்ணியராம் தூய அந்தோணியாரின் திருச்சுருவம் ஸ்தாபிக்கப்பட்டது. 46 ஆண்டுகளில் செவ்வாய்க்கிழமை தோறும் இத்தலமானது பக்தரினால் நிறையப்பட்டு இவ்வீதியின் ஊடாக பயணிப்போரும் கடற்தொழிலாளர்களும் புனிதரின் பரிந்துரையினால் இறையேசுவின் ஊடாக பெற்ற நன்மைத்தனங்களை உணர்ந்ததென்பது சாலச் சிறந்தது. அதனால்தான் இச்சுரூபமாக மட்டும் இருந்து இவ்விடமானது திரு ஆலயமாக உருப்பெற்று மிளிர்கின்றது. கோடி அற்புதரின் புதுமைகளில் பொலிந்து விளங்கும் புனித அந்தோணியார் இறையேசுவின் பாதச்சுவட்டில் பயணித்தார். பரமனுக்காய் தன்னை இழந்தவர் தரணியில் புனிதத்தன்மை கொண்டு கற்பின் லீலையாய் பூத்தார்.
திக்கற்றவர்களுக்கு வழித்துணையாகவும் நின்று இயேசுவின் பணியை தொடர்ந்து உத்தம மனிதராய் திகழ்ந்தார். இப்புனிதரின் ஆலய திருவிழாவின் இஞ்ஞாயிறு தினத்தில் வாசகங்களும் இந்நாளுக்கு பொருத்தமாக காணப்படுகின்றது. இருளில் நடந்த மக்களுக்கு பேரொளியான இயேசுவின் தன்மை கொண்டு தூய அந்தோனியார் பக்த கோடிகளுக்கென ஞான ஒளியுடன் நற்பாதையும் காட்டி இயேசுவின் அழைப்பிற்கேற்ப நல்ல சீடனாக பரிணமிக்கின்றார். எனவே நாமும் அந்தோனியாரை போல நல்ல சீடத்துவம் பெற்று வாழ பலியில் பக்தியுடன் இணைவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டச்வார் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றவர்களாக. டச்வார் புனித அந்தோனியார் ஆலயம் 46வது வருட ஆண்டு பெருவிழாவை இந்த 2026ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்றது. மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும். புனித அந்தோனியார் கடந்த வருடங்கள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வருகின்றார், எங்களுக்காக பரிந்துரை செய்து வருகின்றார். நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். விசேட விதமாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு திரு குடும்ப ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் எங்களுடைய மறை மாவட்டத்திலே இந்த திரு குடும்ப ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜூபிலி ஆண்டை நிறைவுக்கு கொண்டு திருக்குடும்ப ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இந்த திரு குடும்ப ஆண்டை ஆரம்பிக்கின்ற இன்றைய நாளில் புனித அந்தோனியாருக்கு திருவிழா எடுப்பது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. விசேட விதமாக எங்களுடைய குடும்பங்களை புனித அந்தோனியாரிடம் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்களுக்காக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை கேட்டு தொடரும் இந்த திருவிழா திருப்பலியில் இயேசுவினுடைய கல்வாரி திருப்பலியில் கலந்து கொள்ள நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இத்திருப்பலியில் கலந்து கொள்ள ஒரு சில வினாடிகள் எங்களுடைய கண்களை மூடி எங்கள் உள்ளங்களை ஒருநிலைப்படுத்துவோம். எந்த விதமான வெளிப்பிராக்குகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற நடமாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல், இந்த சில மணி நேரம் நான் இயேசுவோடு பயணம் செய்ய போகின்றேன். இந்த சில மணி நேரம் இயேசு எனக்குள்ளே வரப்போகின்றார், என்னை தொடப்போகின்றார், எனக்குள்ளே பல ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே வரப்போகின்றது, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்கின்ற விசுவாசத்துடன் இத்திருப்பலியில் கலந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருப்பலியின் ஆரம்பத்திலேயே எங்கள் குடும்பங்களை புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை கேட்டு ஒப்பு கொடுப்போம். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய தொழில் வாய்ப்பு அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகள், வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். இயேசுவே, இத்திருப்பலியில் கலந்து கொள்ள
நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன். என்னுடைய பாவங்கள் எனக்கு தடையாக இருக்கின்றது. என்னுடைய மனித பலவீனத்தால் நான் செய்த பாவங்கள் எனக்கு தடையாக இருக்கின்றது. உங்களுடைய உடலையும் உங்களுடைய இரத்தத்தையும் பெற நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன். நாங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களுடைய சிந்தனைகளால், செயல்களினால், வார்த்தைகளினால், அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வரை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வரை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதிந்தவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னவரை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 1 தொடக்கம் 4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. சிறுமி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்தவளை என் உள்ளத்தை நீர் கண்டே. யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி என் கண்ணீரை துடைத்தே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. நீங்கள்
கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றேன். கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 12 தொடக்கம் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரூரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர்.
அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய டச்பார் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். 46வது வருட ஆண்டை திருவிழாவை நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூறுகின்றோம். இன்று ஆரம்பத்திலே நான் சொன்னது போன்று எங்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் இன்றைய திருவிழா, இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைய திருவிழா. ஏனென்றால் நாங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டை இன்றோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடைய மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலே இன்று இயர் ஆஃப் ஃபேமிலி திரு குடும்ப ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த திரு குடும்ப ஆண்டை ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே புனித அந்தோனியாருக்கு திருவிழா எடுத்து எங்களுடைய குடும்பங்களை புனித அந்தோனியாருடைய பரிந்துரைக்கிடம் நாங்கள் ஒப்பு கொடுப்பது இன்னும் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இது இப்படி இருக்கும் போது புனித அந்தோனியாருடைய இந்த திருவிழாவிலே புனித அந்தோனியாரை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாளிலே அவருடைய பின்னணி, புனித அந்தோனியார் எப்படியான ஒரு குடும்பத்திலே இருந்து வருகின்றார், அவருடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய அந்த நாட்டினுடைய பின்னணி என்று நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் புனித அந்தோனியார் போர்த்துகல் தேசத்திலே லிஸ்பன் நகரத்திலே பிறந்தவர். ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், அந்த காலத்திலே போர்த்துகல் நகரம் அல்ல போர்த்துகல் தேசம் என்பது அன்னை மரியாளின் தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு போர்த்துகல் தேசத்திலே மிக பெரிய ஒரு பக்தர்கள் இருந்த பக்த கோடிகள் இருந்த ஒரு இடமாக கருதப்படுகின்றது இந்த போர்த்துகல் தேசம். இப்படியான ஒரு போர்த்துகல் தேசத்தினுடைய பின்னணியில் இருந்துதான் புனித அந்தோனியார் வருகின்றார். அவர்கள் எந்த அளவுக்கு மாதாவோடு அவர்கள் ஒன்றித்தனவர்கள் என்றால், ஒரு உதாரணமாக சொன்னார், எங்களுடைய ஊரிலே யாராவது வழி கேட்டால், ஒரு தெரியாத ஒரு இடத்தை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இப்படியே போங்கள், 1 கிலோமீட்டர் தூரம் போனால் அந்த இடம் வந்துவிடும், அல்லது இப்படியே போய் 2 கிலோமீட்டர் தூரம் போனால் அந்த இடம் வந்துவிடும் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அங்கே போர்த்துகல் தேசத்திலே யாராவது ஒருவர் வழி கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம், நீங்கள் வேகமாக போனால் 1 செபமாலை தூரம் செல்ல வேண்டும், இன்னும் கொஞ்சம் மெதுவாக போனால் 2 செபமாலை தூரம் நீங்கள் செல்ல வேண்டும், இன்னும் குறைவாக போனால் 3 செபமாலை தூரம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று தூரத்தை கூட செபமாலையை வைத்துதான் கூறுவார்களாம் அந்த தேசத்திலே, அந்த காலத்திலே. இப்படியான ஒரு பின்னணியில் இருந்தான் புனித அந்தோனியார் வருகின்றார். அதைவிட இன்னும் ஒரு உதாரணம், 6 மணி அளவில் அங்கே மணி அடித்தால்
அனைத்து வீடுகளின் கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அங்கே இருப்பவர்கள் என்ன செய்வார்களாம், எதிர் வீட்டில் இருக்கிற அயலவர்களோடு சேர்ந்து செபமாலை சொல்வார்களாம். இங்கே அருள் நிறைந்த மரியை சொன்னால் அங்கே அஜஸ்ட மரியை சொல்லி அவர்கள் செபமாலை சொல்லுவார்கள். இப்படியான ஒரு பின்னணியில் தான் புனித அந்தோனியார் வருகின்றார். அவருடைய குடும்பமும் புனித மரியாளுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கின்றது. சொல்லுவார்கள், அந்த இடத்திலே ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் அதில் ஒரு ஆளுக்காவது மரியாள் என்கின்ற பேர் இருக்குமாம், அல்லது மரியான் என்று சொல்லி ஒரு பேர் இருக்குமாம். இதைவிட ஆசீர்வாதம் புனித அந்தோனியாருடைய பிறப்பு. எத்தனாம் தேதி புனித அந்தோனியார் பிறந்தவர்? 1195 ஆண்டு 8ஆம் மாதம் 15ஆம் திகதி. என்ன பெருவிழா? அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. அந்த நாளில் தான் புனித அந்தோனியாருடைய பிறப்பும் இருந்தது. பிரியமானவர்களே, இப்படியான ஒரு பின்னணியில் வருகின்ற புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே நல்ல படித்தவராக இருக்கின்றார், ஒழுக்கமானவராக இருக்கின்றார், நம்பிக்கை நிறைந்தவராக இருக்கின்றார், கடவுள் பக்தி உள்ளவராக இருக்கின்றார். அவர் வளரும் போது இந்த நல்ல பண்புகளோடு வளர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இன்று திருக்குடும்ப ஆண்டிலே எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த புனித அந்தோனியாரை போல நல்ல படிக்க வைக்க வேண்டும். நல்ல ஒழுக்கம், நல்ல நம்பிக்கை, கடவுள் பயம், கடவுள் பக்தி, ஆன்மீகம் நிறைந்த பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். புனித அந்தோனியாரை போல. புனித அந்தோனியார் வெறும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வரவில்லை. அவர் ஒரு அரச குடும்பத்தில் இருந்து வருகின்றார். ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவருடைய பெற்றோர். அவருடைய பின்னணி மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அரச பின்னணியை சேர்ந்தது. அவருடைய தந்தை மார்ட்டின், அவருடைய தாய் மேரி என்று அழைக்கப்படுகின்றது. சிறந்த குடும்பம். புனித அந்தோனியார் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கின்றார். அந்த குடும்பத்திலே அவருக்கு பெருநாண்டு என்று பெயர் வைக்கப்படுகின்றது. அதன் பிறகு அவர் அந்தோனியாராக மாற்றப்படுகின்ற அந்த கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு அரச குடும்பத்தில் வருகின்ற ஒரு பிள்ளை எப்படியெல்லாம் வாழலாம், அவருடைய இளமை பருவத்தில் அவர் எப்படியெல்லாம் வாழலாம், ஆனால் அந்த வாழ்க்கையை அவர் வாழவில்லை. ஒழுக்கமான ஒருவராக வாழ்ந்தார், நம்பிக்கையான ஒரு மனிதராக வாழ்ந்தார், நல்ல படிப்பாளி என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கும் போது தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு பணி செய்வதற்காக, இளமை பருவத்தை கடவுளுக்காக நான் பணி செய்வேன் என்று அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். இப்படியே அவருடைய வாழ்வு கடக்கின்ற வேளையில் அவருக்கு ஒரு ஆசை வருகின்றது. புனித அந்தோனியாருக்கு ஒரு தனக்குள்ளே ஒரு வேகம், உத்வேகம் வருகின்றது. நானும் ஒரு மொரோக்கோ என்கின்ற தேசத்துக்கு போவேன். அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய புரட்சிகள், அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். யாராவது இயேசுதான் என்னுடைய மீட்பர் என்று சொன்னால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அங்கே இருந்த பலர் மறை சாட்சிகளாக கொல்லப்படுகின்றார்கள். அப்படி இருக்கும் போது புனித அந்தோனியாருக்கும் ஆசை, இந்த மொரோக்கோ என்கின்ற இந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும், அங்கே நான் இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும், நானும் ஒரு மறை சாட்சியாக இறக்க வேண்டும், மரணிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு ஆவாக இருக்கின்றது, ஆசைப்படுகின்றார். அப்படி இருக்கும்போது முயற்சி செய்கின்றார். ஆனால் அவரால் அந்த மொரோக்கோ தேசத்துக்கு செல்ல முடியவில்லை. அவர் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றார். அவர் நினைத்தது ஒன்று,
கடவுள் நினைத்தது இன்னும் ஒன்று, அவர் நினைத்தது நடக்கவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்கின்றார்? அவர் இருந்த அந்த மடத்திற்கு அவர் வருகின்றார். அங்கே தன்னுடைய வேலைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், அந்த மடத்திலே துப்புரவு செய்வது அல்லது அந்த மடத்தை பராமரிப்பது, அங்கே இருக்கிற மூத்த குருக்களை பார்ப்பது. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கின்றது. அவருக்கு ஆசை, புனித அந்தோனியாருக்கு ஆசை, நல்லா நான் பிரசங்கம் வைக்க வேண்டும். புனித அந்தோனியார் நல்லா பிரசங்கம் வைப்பாராம், நல்லா மறைவுரை ஆற்றுவர். ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. தன்னுடைய திறமையை வழிகாட்ட, அல்லது நான் நல்லா பிரசங்கம் வைப்பேன், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையே. நான் மொரோக்கோ போக ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைக்கவில்லை. நல்லா நான் ஒரு பங்கு தந்தையாக இருந்து நல்லா பிரசங்கம் வைப்பேன், அதுவும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு மடத்துக்குள்ளே நான் சுருங்கி விட்டேன் என்கின்ற ஒரு கட்டத்திலே அவர் இருக்கின்றார். ஆனால் காலப்போக்கிலே அவருடைய திறமைகளை அறிந்து அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. பல இடங்களில் மிகவும் அருமையான மறைவுரைகள், பிரசங்கங்களை ஆற்றியதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அவருடைய பிரசங்கத்தினால் பலர் ஈர்க்கப்படுகின்றார்கள், பலர் மனம் மாறுகின்றார்கள். அவருடைய பிரசங்கத்துக்கென்றே பல பக்த கோடிகள் கூடி வருகின்றார்கள் இந்த புனித அந்தோனியாரை தேடி. காலப்போக்கிலே 1232 ஆண்டு அவர் புனித பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அழியா நாக்கு, இன்றும் அது பேணப்படுகின்றது. எதற்காக என்றால், அவருடைய அந்த பிரசங்கத்துக்காக, அவருடைய அந்த தூய வாழ்வுக்காக, அவருடைய அந்த செப வாழ்வுக்காக. அவர் ஒரு செப மனிதராக வாழ்ந்தார். ஆகவே இன்றும் அவருடைய அந்த அழியாத நாக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்வினால், அவருடைய செப வாழ்வினால், அவருடைய தூய வாழ்வினால் இறைவன் கொடுத்த பரிசு என்ன? புனித அந்தோனியார் வாழ்ந்த செப வாழ்வினால், தூய வாழ்வினால் இறைவன் கொடுத்த பரிசு என்ன? அவருடைய கையில் இருக்கும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் அந்த பாக்கியத்தை அவர் பெறுகின்றார். இதுதான் இறைவன் கொடுத்த மிக பெரிய ஆசீர்வாதம் புனித அந்தோனியாருக்கு. அவருடைய அந்த தியாகத்துக்காக, அவருடைய அந்த செப வாழ்வுக்காக, தூய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட மிக பெரிய பரிசு, ஆசீர்வாதம், அற்புதம் என்னவென்றால், அவர் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பாக்கியத்தை அவர் பெறுகின்றார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அடிக்கடி நாங்கள் புனித அந்தோனியாரிடம் ஜெபம் பண்ணுவது, தொலைந்ததை கண்டுபிடிக்க உதவும் புனித அந்தோனியார். ஓமா இல்லையா? நாங்கள் அந்தோனியாரிடம் பல புதுமைகள், அதிலே ஒன்று தொலைந்ததை கண்டுபிடிக்கும் புனித அந்தோனியார். இதனை எங்களுடைய வாழ்வோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இன்று எங்களுடைய வாழ்விலே பல விடயங்களை நாங்கள் தொலைத்திருக்கின்றோம். பணம் ஒரு புறம், பொருளாதாரம் ஒரு புறம், சொத்து ஒரு புறம், நகைகள் ஒரு புறம் இருக்கத்தக்க இன்று மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் தொலைத்திருக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் அமைதியை இழந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை இழந்திருக்கின்றோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோம், உடல் நலத்தை இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருக்கின்றோம், திறமைகளை இழந்திருக்கின்றோம், முயற்சிகளை இழந்திருக்கின்றோம், கனவுகளை இழந்திருக்கின்றோம், ஒழுக்கத்தை இழந்திருக்கின்றோம்,
இழந்திருக்கின்றோம். ஒரு தூய கட்டுப்பாட்டை நாங்கள் இழந்திருக்கின்றோம். சுய கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றோம். சுதந்திரத்தை இழந்திருக்கின்றோம். நிம்மதியை இழந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியை இழந்திருக்கின்றோம். நண்பர்களை இழந்திருக்கின்றோம். நல்ல விளையாட்டை இழந்திருக்கின்றோம். இப்படி பல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இழந்திருக்கின்றோம். புனித அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். புனித அந்தோனியாரை நாங்கள் இழந்ததை எங்களுக்கு பெற்று தாருங்கள். பொருளோ பணமோ வசதியை தவிர எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல காரியங்களை இழந்திருக்கின்றோம். இவற்றை எங்களுக்கு பெற்று தாருங்கள் புனித அந்தோனியாரே என்று நாங்கள் கேட்போம். நான் சொன்னேன், விளையாட்டை இழந்திருக்கின்றோம். அந்த காலங்களில் முதலில் இருந்தவர்களுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் மிகவும் வெரி வெரி சிம்பிள், ஆனால் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். இந்த இடத்திலேயே எனக்கு நினைவு இருக்கின்றது. நான் சிறு வயதில் இங்கே இருக்கும்போது இங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் 2 3 அங்கே விளையாடுவார்கள். இங்கே பீச்சிலே விடுவார்கள், ஆத்தங்கரையில் விளையாடுவார்கள். இப்படியான இந்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் இதை கேட்டால் சொல்வார்கள், இந்த டச் பாரிலே அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது, மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு தருணம். இன்று எங்களுடைய பிள்ளைகள் விளையாடுவது இந்த ஃபோன். இந்த ஃபோனால் நாங்கள் பல விஷயங்களை இழந்திருக்கின்றோம். புனித அந்தோனியாரிடம் கேட்போம், இழந்ததை எங்களுக்கு பெற்று தாருங்கள். இன்று நாங்கள் பிஸியான மனிதர்கள். ஆக மொத்தத்தில் நாங்கள் வாழ்க்கையே இழந்திருக்கின்றோம், தொலைத்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பிஸியான மனிதர்கள். புனித அந்தோனியாரிடம் கேட்போம், புனித அந்தோனியாரை நாங்கள் தொலைத்த அந்த வாழ்க்கையை எங்களுக்கு பெற்று தாருங்கள். நாங்கள் தொலைத்த அந்த இடத்தை எங்களுக்கு பெற்று தாருங்கள். இருப்பிடத்தை எங்களுக்கு பெற்று தாருங்கள். அமைதியை பெற்று தாங்கள், மகிழ்ச்சியை பெற்று தாருங்கள், நிம்மதியை பெற்று தாருங்கள். இன்று இன்னும் சில விஷயங்களில் நாங்கள் லொஸ்டாகி இருக்கின்றோம். என்னது, என்ன பிரச்சனை? இல்லை ஃபாதர், எனக்கு கன்ஃபியூஷன் என்று ஒரு சிலர், எனக்கு டிப்ரெஷன் என்று இன்னும் ஒரு சிலர், எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் என்று இன்னும் ஒரு சிலர், ஃபியூச்சர் பியர், எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம், இவைகளில் நாங்கள் லொஸ்ட் ஆகி இருக்கின்றோம். இதிலே சிக்கி இருக்கின்றோம். இன்று எங்களுடைய வாழ்விலே நாங்கள் என்னுடைய வாழ்க்கை எங்கே போகுது என்று தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் என்னுடைய வாழ்க்கை எங்கே போகின்றது, என்ன நடக்கின்றது, இது எங்கே போய் முடிய போகின்றது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் குறித்த பயத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் நமக்கு சொல்லுகின்றார், நீர் தொலைந்தாலும் கடவுளிடம் திரும்பினால் வழி கிடைக்கும். அந்தோனியார் எங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ தொலைந்தாலும் கடவுளம் நீ திரும்பினால் உனக்கு வழி கிடைக்கும். இவருடைய வாழ்வில் இருந்து எங்களுடைய வாழ்விற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் என்ன? புனித அந்தோனியாருடைய வாழ்வில் இருந்து அல்லது எந்த புனிதர்களாக எடுத்தாலும் அவர்களுடைய வாழ்விலிருந்து எங்களுடைய வாழ்விற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், முதலாவது பாடம் நான் சொல்லுவேன், நம்முடைய துன்பங்களும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். இதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நம்முடைய துன்பங்களும் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். நாங்கள் நினைப்பது கடவுளுடைய திட்டம் முழு 100% மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம், நன்மைகள் என்று. இல்லை, எங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களும் வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நோய்களும் ஒரு விதத்தில் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான் பிரியமானவர்களே.
ஏற்றுக்கொள்வோம். சவால்கள் வருகின்றதா? ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அதுவும் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. துன்பம் வருகின்றதா? ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அதுவும் கடவுளுடைய ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி. ஏனென்றால் எதிர்காலத்தில் இறைவன் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த துன்பம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். எங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களும் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சியுடன், முழு மனதுடன். இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தபோது அவருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தது. இந்த மீட்பு செயற்பாடும் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. அந்த மீட்பின் போது வந்த துன்பங்களும் மரணம் கடவுளுடைய மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதி. இரண்டாவது, புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அந்தோனியார் வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு புனிதரை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். யாரு புனிதர்? வெரி குட், புனித யோசப் வாஸ். அவர் இலங்கைக்கு வரும்போது பூச வைக்க முடியாது, பப்ளிக்காக பூச வைக்க முடியாது. அவரை கொண்டு சிறையில் அடைப்பார்கள். மக்களை அவர் ஒழித்து சந்தித்தார். காடுகளில் செபம் பண்ணினார், காடுகளில் பூசை வைத்தார். பிச்சைக்கார வேடம் பூண்டு இலங்கைக்கு வருகின்றார். இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக, கிறிஸ்தவர்களோடு தன்னுடைய வாழ்வை செலவழிப்பதற்காக. வாழ்க்கை இலகுவாக இருந்ததில்லை, சூழ்நிலை அவருக்கு இலகுவாக இருக்கவில்லை. சிறையில் அடைத்தார்கள் கண்டியிலே. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தது, ஆனால் அவர் நம்பிக்கையை கைவிடவில்லை. புனித அந்தோனியார் வாழ்விலும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தது, ஆனால் புனித அந்தோனியார் நம்பிக்கையை கைவிடவில்லை. எங்களுக்கும் தருகின்ற இரண்டாவது பாடம், சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இந்த புனிதருடைய வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு பாடம், எளிதான வாழ்க்கை அல்ல, அர்த்தமுள்ள வாழ்வை தெரிவு செய்யுங்கள். எளிதான வாழ்வை அல்ல, அர்த்தமுள்ள வாழ்வை தெரிவு செய்யுங்கள். புனித அந்தோனியாருடைய பின்னணி அரச பின்னணி, மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவர். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், ஒரு எளிதான வாழ்வை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எளிதான வாழ்வை தேர்ந்து கொள்ளவில்லை, அர்த்தமுள்ள வாழ்வை தேர்ந்து கொண்டார். வசதியான வாழ்வை அவர் தேர்ந்து கொண்டிருக்கலாம், அதை அவர் செய்யவில்லை. அர்த்தமுள்ள வாழ்வை தெரிவு செய்கின்றார் புனித அந்தோனியார். நாங்களும் எளிதான வாழ்க்கைக்கு பின்னால் தெரியாமல் அர்த்தமுள்ள வாழ்வை நாங்கள் தேர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை உடைக்கவில்லை, அவர் நம்மை வடிவமைக்கின்றார். கடவுள் நம்மை உடைக்கவில்லை, அவர் நம்மை வடிவமைக்கின்றார், எங்களை உருவாக்குகின்றார், எங்களை ஷேப் பண்ணுகின்றார், எங்களுக்கு ஒரு ஃபார்மேஷனை தருகின்றார். எதற்காக என்றால், எதிர்காலத்தை குறித்த என்னுடைய பயணத்திற்காக, லட்சியத்தை நான் அடைவதற்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக இன்று கடவுள் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றார். அவர் உடைக்கின்றார் என்று நினைத்தால் அது தவறு. இந்த துன்பங்கள், வேதனைகள் ஊடாக கடவுள் எங்களை உடைக்கவில்லை, மாறாக எங்களை வடிவமைக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். என்னுடைய விசுவாசம் வசதியானதா
தியாகமானதா? என்னுடைய விசுவாசம் வசதியானதா, தியாகமானதா? புனித அந்தோனியாருடைய விசுவாசம் வசதியாக இருந்திருந்தால் அவருடைய வாழ்வு வேறு விதமாக இருந்திருக்கும். பல புனிதர்களுடைய வாழ்வு வசதியானதாக இருந்திருந்தால், அவர்களுடைய விசுவாசம் வசதியானதாக இருந்திருந்தால் அவர்களுடைய வாழ்வு வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் தியாகமானதாக இருந்தது. எங்களுடைய விசுவாசமும் தியாகமாக இருக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்பது, நாம் விசுவாசம் உள்ளவன், நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும், நான் கேட்பதெல்லாம் உடனே எனக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய விசுவாசம் வசதியானதாக இருக்கக்கூடாது, தியாகமானதாக இருக்க வேண்டும். நான் பேசும் கிறிஸ்தவனா அல்லது வாழ்ந்து காட்டும் கிறிஸ்தவனா? நாங்கள் கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி. நான் பேசும் கிறிஸ்தவனா அல்லது வாழ்ந்து காட்டும் கிறிஸ்தவனா? மூன்றாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, என் குடும்பம் ஒரு சிறிய திருச்சபையா? என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய திருச்சபையா? என்னுடைய குடும்பம் ஒரு திருச்சபையாக இருக்கும் என்றால் என்னுடைய வீட்டில் செபம் இருக்கும், என்னுடைய வீட்டில் மன்னிப்பு இருக்கும், என்னுடைய வீட்டில் அன்பு இருக்கும். நாங்கள் கேட்போம், இத்திருக்குடும்ப ஆண்டிலே, குடும்ப ஆண்டிலே என்னுடைய வீட்டில் செபம் இருக்கின்றதா? என்னுடைய வீட்டில் மன்னிப்பு இருக்கின்றதா? என்னுடைய வீட்டில் அன்பு இருக்கின்றதா? புனித அந்தோனியார் இருட்டை குறை கூறவில்லை. புனித அந்தோனியார் இருட்டை குறை கூறவில்லை. அவர் ஒரு விளக்கை ஏற்றினார், ஒரு சிறிய விளக்கை ஏற்றினார். இன்றும் எங்கள் குடும்பங்களில் இருள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற இந்த இருளை அகற்ற ஒரு சிறிய விளக்கு போதும். அந்த விளக்கு யாரு? எங்கள் குடும்பங்களில் இருக்கும் இருளை அகற்ற இருக்கும் அந்த சிறிய விளக்கு யாரு? அந்த விளக்கு நாங்கள். அந்த விளக்கு எங்கள் குடும்பங்கள். அந்த விளக்கு எங்களுடைய விசுவாசம். எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற அந்த இருளை அகற்ற இருக்கின்ற அந்த சிறிய விளக்கு, அந்த சிறிய ஒளி நாங்கள். என்னுடைய விசுவாசம், என்னுடைய குடும்பம். ஆகவே பிரியமானவர்களே, புனித அந்தோனியாரிடம் இத்திருக்குடும்ப ஆண்டிலே எங்கள் குடும்பங்களுக்காகவும் பரிந்துரை செய்யும்படியாக ஜெபிப்போம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாச அறிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே சர்வேசனே விசுவசிக்கின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும்
உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையுடன் எங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். திரு அவையின் உற்றாய் விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இடுபார் துறவிகள் அனைவரையும் பாதம் காணிக்கை மலராக்குகின்றோம். இவர்கள் இறை மக்களை கிறிஸ்துவின் பேரொளியில் நல்வழி நடத்திட உடல் உள மற்றும் ஆன்ம நலனுடன் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையை உருவான இறைவா, இன்றைய நாளிலே புனித அந்தோணியாரின் திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கும் அருட்பணி ஆண்டனி நீதிமாடிகளாரையும் நமது பங்கு தந்தை மற்றும் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் ஏனைய குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்களையும் கரம் தருகின்றோம். இவர்களுடைய பணி வாழ்வினை உமது திட்டத்தில் பிரகாரம் நடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, இன்று புனித அந்தோணியார் ஆலய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டச்பார் இறைமக்களையும் ஏனைய வட்டார இறைமக்களையும் வெளியிடங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் இறைமக்களையும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒவ்வொருவரையும் நீதாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உமது வல்லமையுள்ள ஆசிர் எப்போதும் ஒவ்வொருவருடனும் தங்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று மொழிந்த எம் இறைவா, எம் திரு அவைக்கு தேவையான தேவ அழைத்தலை மிகுதியாக்கியருளும். அதனால் எம் திரு அவை தொடர்ந்து இறையரசு பணியை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, எம் நாட்டிலும் வீட்டிலும் நோயால் துன்பப்படும் நோயாளிகளை உம் கரம் ஒப்படைக்கின்றோம். உமது அன்பால் நோய் நீங்கி நல்ல உடல் உள ஆன்ம நலத்துடன் இவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்திட இறையருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி எங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த நிமிடத்திலே அந்த ஆண்டவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படிக்காகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருக்கத்தக்கதாக எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற வேண்டுதல்களையும் தேவைகளையும் எமது ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் பக்தியோடு எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, உமது சமூகத்திலே நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும் அப்பா. உம்முடைய அபிஷேக வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளும். அவர்களுடைய வேதனை, நோய், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய பிரசன்னத்திலே வாழ செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, விசேட விதமாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு துணை புரிந்த அனைவரையும் உம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பண உதவி, பொருள் உதவி, உடல் உதவி, சரீரம், தியாகம், நேரம் எல்லாவற்றையும் கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்று ஜெபிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டியெழுப்ப உதவிய எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த பங்கில் உள்ள ஜனங்கள் எப்பொழுதும் இறை மகிமையிலே நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, தங்களுக்குள்ளே இருக்கிற பிளவுகள், வெறுப்புகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் தாண்டி இறை அன்பில் நிலைத்திருக்க செய்தருளும்.
ஆண்டவரே, இங்க இருக்கிற பிள்ளைகளிடத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. அந்த தூய ஆவியின் வல்லமை இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருப்பலியானது வெறுமனே ஒரு சடங்காக மாறிவிடாமல் ஒரு புதியதொரு மாற்றத்தை இந்த பங்கிலே மனிதர்களிடத்தில் ஒரு புதியதொரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, இங்கிருந்தவர்கள் வீடு திரும்புகிற பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக, நோய்களிலிருந்து விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டு போகட்டும். தகப்பனே, இவர்கள் எப்பொழுதும் உம்மிலே நிலைத்திருந்து புனித அந்தோணியாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்காக வாழவும் விசுவாசத்தை தியாக முறையிலே வெளிப்படுத்தவும் இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை பகிர்ந்து வாழவும் உறுதிப்படுத்தி அருளும் அப்பா. உம்முடைய ஆவியின் கனிகளும் கொடைகளாலும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய அன்பை எடுத்துச் சொல்ல எங்களை வழிநடத்தி அருளும் சுவாமி. இன்னும் விசேட விதமாக எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே இன்னலுற்று வேதனையுற்று உதவியின்றி தவிக்கிற ஒவ்வொரு ஆத்துமத்தையும் பொறுப்பெடும். உம்முடைய அன்புக்கரம் அவர்கள் மீது வைக்கப்படுவதாக. அவர்கள் விடுதலை அடைவார்களாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமனும் ஒவ்வொரு மனிதனும் இறை அன்பில் நிறைந்து சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம், தாயன்மை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளமீட்பாய் வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாதை சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும், வானில் இருள் வரக்கூடலாம், விடிந்திடும் நாளை தேடல் நீயாவாய். வாழ்வெல்லாம் இனிதாகும், தீர்வு நேராகும், விழ்வில்லை ஒரு போதும். வருகின்றேன் தருகின்றேன், உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டடைந்தேன், உந்தன்
நின்ற என் உள்ளமே வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மாலைப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்ற தாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனியுடன் ஏற்றருளோமே வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களின் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீரங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் நல்லவர். ஹோசானா 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 ஹோசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும்.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர், நாம் விழா கொண்டாடுகிற எமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
பிரியமானவர்களே, எங்களுடைய விண்ணக தந்தையிடம் இந்த வருடத்திலே விசேட விதமாக எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக பரிந்துரை செய்யும்படியாக புனித அந்தோனியாரிடம் மன்றாடுவோம். ஆகவே கரங்களை விரித்து எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எங்களுடைய அம்மா, எங்களுடைய அப்பா, என்னுடைய சகோதரம், என்னுடைய பிள்ளைகள், இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல எதிர்காலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் இந்த ஆண்டு பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமிக்க ஆண்டாக மாறும்படியாகவும் இந்த புனித அந்தோனியாருக்கு, அற்புதம் செய்கின்ற அந்தோனியாருக்கு, பல கோடி புதுமைகளை அற்புதங்களை செய்து வருகின்ற புனித அந்தோனியாருக்கு திருவிழா எடுக்கின்ற இன்றைய நாளிலே எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரியைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், அமைதியை உமக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகின்ற அமைதியை நாங்கள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உமக்கு அமைதி அருளும். உமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னை எந்நாளும் சுமப்பவரே, உம்மை இதயத்தில் நாளும் சுமந்திடுவேன். என்னை எந்நாளும் சுமப்பவரே, உம்மை இதயத்தில் நாளும் சுமந்திடுவேன். நான் செல்லும் பாதை பகைவர்கள் எதிர்கொள்ளும் போது என்னை காப்பவரே, உம் நீதியின் பாதையில் என்னை நாள் ஜீவ ஒளி பெறுகின்றேன். என் இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உம் ஆலயம் தூய்மையாயிருப்பது போல் என் உள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா, வாரும் நாதா, எனில் வாழ வாரும் நாதா. என் இதயம் தோன்றும் அன்பின் உதயம், என் ஆன்மா உமது கோயிலானாய். என் இதயம் தோன்றும் அன்பின் உதயம், என் ஆன்மா உமது கோயிலானாய். அன்புரைகள் மழையப் பொழிந்தே மனதில் ஆழம் விழுது போல் படர வைத்தேன். அன்புரைகள் மழையப் பொழிந்தே மனதில் ஆழம் விழுது போல் படர வைத்தேன். இளையின் குடிசையில் இளையாய் தோன்றிய தேவா, அதிகாலை கண் திறந்தாய். தினம் உன் திருமுகம் தன்னை நான் காண வேண்டும், ஒளி பெற வேண்டும். உம்மால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். என் இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உம் ஆலயம் தூய்மையாயிருப்பது போல் என் உள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா, வாரும் நாதா. ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.
செய்த பதுவையாரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே விண்ணில் அற்புதம் செய்த பதுவையாரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே ஆமென். सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும் கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக.